ஒவ்வொரு அப்பாக்களும் கண்டிப்பா செல்ஃபிஷா இருக்கணும்னு தான் சொல்லுவேன். ஒரு 4-5 காரணம் இருக்கு ஏன் நீங்க ஒரு அப்பாவா இருந்தா செல்ஃபிஷா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு அப்பான்றவர் என்ன பண்ணுவார்னா நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணுவார். நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், என் குடும்பத்துக்கு நிறையா சாப்பாடு ப்ரொவைட் பண்ணணும், பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் சொல்லி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து ப்ளே பண்ணும்போது ஓவராக டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துப்பாங்க. நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் எடுத்துக்கிட்டா நீங்கள் ஒரு டென்ஷனான ஃபேமிலியை தான் உருவாக்குவீங்க. ஒரு அமைதியான ஒரு அப்பா, அமைதியான குடும்பத்தை உருவாக்க முடியாது. அதனால் உங்கள் அமைதியில் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கணும். ரெண்டாவது, சரியா சாப்பிட்றது கிடையாது, எப்போ பார்த்தாலும் வேலைன்னு ஓடுறது, சரியா தூக்கம் கிடையாது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிடுறது குடும்பத்துக்காக. உங்க குடும்பம் ஒரு நோயாளி அப்பாவை எதிர்பார்க்கல, ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவா எதிர்பார்க்கறாங்க. அதனால உங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஹெல்த் மேல நீங்க செல்ஃபிஷா இருந்தா தப்பே கிடையாது. மூணாவது, காலேஜுக்கு அப்புறமா படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா வாழ்க்கையில முன்னேறணும், கெரியர்ல முன்னேறணும், பிசினஸ்ல முன்னேறணும், கண்டிப்பா நிறைய படிக்கணும். அப்ப நீங்க நிறைய உங்களுக்குன்னு சொல்லி டைமை செலவு பண்ணி செல்ஃபிஷா கொஞ்சம் உங்களுடைய மென்டல் க்ரோத்துக்கு டைம் செலவழிக்கலாம். அது தப்பே கிடையாது. நாலாவதா ஆஃபீஸ்லயும் பிஸ்னஸ்லயும் யாராவது ஒருத்தங்க ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேர் நல்லா இருக்கணும் எஸ் நாங்கள் சொல்லிட்டு அங்கே நீங்கள் ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணாமல் எல்லாம் எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஃபேமிலிக்கு நோன்னு சொல்லிடுறீங்க. அந்த ஃபேமிலி டைம் மிஸ் ஆயிடுது. அதனால் ஆஃபீஸில் நோ சொல்ல பழகிக்கோங்க. அது ஒரு நல்ல செல்ஃபிஷான ஒரு விஷயம்தான். அஞ்சாவதா, உங்களுடைய சந்தோஷம் என்ன கொடுக்குமோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் சந்தோஷமான அப்பாவாக இருந்தா அந்த குடும்பம் சந்தோஷமாக அப்பாவா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அப்பாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹீரோவாக இருப்பாங்க, ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும். தேங்க்யூ.